அதில் தெரிகிற அந்த மலைத்தொடர், அந்த வீடுகள், அதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இருக்கிற பகுதி. பங்களாதேஷ் இந்தியா பார்டரில் இருக்கிற இந்த கடைசி கிராமத்துக்கு வந்துட்டேன். போகிற பாதைகள் எல்லாமே கடினமான பாதைகளாக இருக்குது. இதில் பாருங்கள், தண்ணி எல்லாமே ஏற்றுது. அதான் தண்ணி நீரோட்டம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப இது ஒன்று தான் நான் இந்த பார்டர்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு கடை. இதை தவிர்த்து வேறு கடைகள் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கப்பா, ஏதோ ராஜஸ்தானுக்கு போன மாதிரி புழுதி பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் இருந்துட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கால பங்களாதேஷ் பார்டர் தெரியும். இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிற கொப்புச்சுவா என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி போட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது. வேற அப்படியே ஒரு பக்கெட்டால் அள்ளி ஊற்றி கொண்டே இருக்கிறோம். எங்கட போட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு தண்ணி வருது. இந்த நதியை பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அப்படியே பிரிக்குது. இந்த நதியோடையே அப்படியே பார்டர் வருது. இந்த படகுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கொடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ சரியான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோமா. இந்த நேரத்தில் நீங்கள் என்னை கேப்டன்னே கூப்பிடலாம். ஜப்பானியமா இது பாருங்க, எல்லையில் பிடிக்கப்பட்ட மீன் என்று சொல்லைக்கே எவ்வளோ இதாக இருக்குது. இதில் சோளம் அப்படியே அவர்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல செய்து கொள்ளணும். வீடுகள் ஆரம்பத்துலேருந்து கட்டி கொண்டிருக்கணும். ஃபுல்லாகவே மூங்கில வந்து அறுத்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறாக்கள் எல்லாருமே வந்து உதவி செய்து இதில் வீடுகளை கட்டி கொண்டிருக்கணும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலையை துண்டிக்கிற பழங்குடி மக்கள் எல்லாருமே இருக்கணும். நான் நினச்சேன்னா மூங்கில் என்று சொல்லி, இது மூங்கில் இல்லை, வேறு ஏதோ ஒரு தாவரத்தில் சாப்பிடினோம். ஆனால் இந்த குடியிருப்புகள் எல்லாமே பாருங்கள், மேலே வந்து சோலார் பேனல் வச்சிருக்கணும். அந்த சோலார் பேனலில் தான் இவைக்கு மின்சார வசதி இணைப்புகள் எல்லாமே இருக்கும் போல். இந்த எல்லா பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சும்மா ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கணும். மியான்மார் இருக்குது தானே, பர்மாக்கு எல்லாருமே போயிட்டு வேலை செய்துட்டு வருவேணுமான்னு சொல்லி அறிஞ்ச நான். தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கணும். வேணும்னு சொன்னால் வணிகம், பொருளாதாரம், கல்வி எல்லாத்துலேயுமே மேம்பட்டு இருக்குன்றதால இங்கே இருந்து அங்கே வந்து வேலை செய்விடும் தானே. ஸோ அவையை பற்றி தெரிஞ்சதால் அவன் வந்துட்டு தமிழ்நாடான்னு சொல்லி எங்களை அந்த சந்தோஷமாக பார்க்கணும், பெரியாக்கள் மாதிரி மரியாதையாகவும் பார்க்கணும். இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. இந்தியாவில் இருந்துட்டு பங்களாதேஷை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்னோட சேர்ந்து நீங்களுமே. கடைசி எல்லை வரைக்குமே தமிழ் பரவி இருக்குது. அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 2017 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு வந்திருக்கிறார். அவர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், நாங்கள் தமிழ் தான் கதைக்கணும்னு சொல்லி. தமிழ் எங்கே வரைக்கும் பரவிருக்கு பார்த்தீங்களா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து இப்போ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறோம். மிசோரம், ஐஸ்வாலில் இருந்து நாங்கள் பயணம் செய்து இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிற கொப்புச்சுவா என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இதுக்கு முதல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டிப்ளிபான்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் போயிட்டு மக்கள் எல்லாம் எப்படி வாழினம்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்துட்டு பங்களாதேஷ் பார்டர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிற சக்மா இன மக்களை நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்டருக்கு போகிறோம். ஸோ பார்டருக்கு போயிட்டு அங்கே மக்கள் எப்படியெல்லாம் வாழினம்ன்றதையும் அந்த பார்டரில் இருக்கிற விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட படகுல வந்து இன்னொரு ஆளை வந்துட்டு இதில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் அப்படியே திரும்ப எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இப்போ பங்களாதேஷ் பார்டருக்கு போய் கொண்டிருக்கிறோம். பங்களாதேஷ் பார்டருக்கு போயிட்டு இந்த பங்களாதேஷ் பார்டர் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். நீங்களுமே அப்படியே எங்களோட பயணம் செய்து நாங்கள் போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இருக்கிற இந்த பகுதியிலேருந்து 22 கிலோமீட்டர்கள் நாங்கள் பயணம் செய்து போனோம்னா தான் அந்த பங்களாதேஷ் பார்டரை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. போகிற வழியில் எல்லாருமே மீன்பிடி செய்து கொண்டிருக்கிறோம். போகிற பாதைகள் எல்லாமே கடினமான பாதைகளாக இருக்குது. இதில் பாருங்கள், தண்ணி எல்லாமே ஏற்றுது. அதான் தண்ணி நீரோட்டம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப தண்ணி எல்லாமே போட்டுக்கு வேற அந்த போட்டுக்கு வர தண்ணியை அப்படியே வெளியே ஊற்றி தான் எங்களுடைய பயணம் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு கொஞ்சம் மசஞ்சாலுமே போட் வந்துட்டு கவிழ்கிற நிலைமை. போட்டின் விளிம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீர்மட்டத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் மட்டம் தான் இருக்குது. மொத்தமாக 4 பேர் போயிட்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் மசஞ்சாலுமே ஒரு நாள் வந்து சொல்கிறேன், அசையாமல் இருக்கும்னு சொல்கிறேன். சொல்லிட்டு ஆட்டுறீங்களா ப்ரோ? கொஞ்சம் சரிஞ்சாலே அப்படியே தண்ணி உள்ள வந்துடும் போட்டுக்குள்ள. போட்டு ஆட்டுறீங்க நீங்க ஆடுறீங்க. ஆமாம், நான் ஆட்டல. பாருங்கப்பா, நாங்கள் இந்த போகிற பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நீரோட்டம் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. அதே நேரத்தில் படகுமே வந்துட்டு கவிழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகளவாகவே இருக்குது.
கொஞ்சம் சரிஞ்சாலே சரி போட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். ஆனால் தண்ணி வந்தால் ஒரு சின்ன பக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும், அதால் வெளியே ஊற்றி தான் போகிறோம். இங்கே பாருங்கள், 2 பாறைக்கு நடுவால் அப்படியே போட்டு போகுது. சில இடங்களில் ஆழ்பமாக இருக்குது, சில இடங்களில் ஆழ்பம் குறைவாக இருக்குது. அப்படியே 22 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து போனோம்னு சொன்னால் நாங்கள் பங்களாதேஷ் பார்டரை போயிட்டு அடையக்கூடிய மாதிரி இருக்கேன். போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே காட்டிக்கொண்டு நான் உங்களுக்குமே போகிறேன். ஸோ நீங்களுமே எங்களோட சேர்ந்து இந்த இடத்த முழுமையாக பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்கள், 2 பக்கமுமே இந்த மக்கள் வந்துட்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கணும். போதிய அளவு நீர் வசதி இருக்குது. இந்த ஆறு வந்துட்டு எவ்வளவு மாசுபடாமல் இருக்குன்றதை பாருங்கள். எவ்வளவு மக்கள் இருந்தாலுமே இந்த ஆறுல ஓடுற தண்ணி வந்துட்டு தூய்மையாக இருக்குது. அதொண்டு நாங்கள் பார்த்து இவையிட்டிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பாருங்கள். முழுமையாக இந்த பகுதிகள் அங்கங்கே சோளம் பயிரிடினம், தங்களுக்கு தேவையான இந்த தர்பூசணி பழம் இருக்குது தானே, ஓட்டமிலன், அதெல்லாமே பயிரிட்டிருக்கணும். சோளம் பயிரிட்டிருக்கணும். இந்த மேலே 2 பக்கமுமே பாருங்கள், ஃபுல்லாகவே பயிற்சிகை தான். ஐயோ, தர தட்டிட்டு போகிற வழியில் இங்கே பாருங்க, கீழே சேராயிட்டு தர தட்டிட்டு நாங்கள் இப்போ சரியான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோமா. இந்த நேரத்தில் நீங்கள் என்னை கேப்டன்னே கூப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது அனுபவம். இப்போ போகிற வழியில் தர தட்டி நின்றுருக்கு. அதுக்கு பிறகு இப்போ போட்டை சரி செய்துட்டு அப்படியே திருப்ப போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, அங்காலையெல்லாம் சின்ன படியங்களெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. திருப்பவுமே வந்துட்டு கீழே தரதட்டை பார்த்துச்சு, பாறையில் எங்கேயோ தட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி போட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்குது. வேற அப்படியே ஒரு பக்கெட்டால் அள்ளி ஊற்றி கொண்டே இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன படியன் செய்கிறான் தானே, அதே மாதிரி எங்களோட போட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு தண்ணி வருது. அதை வந்துட்டு அள்ளி ஊற்றி கொண்டே இருக்கிறோம். இதில் இப்போ நீங்கள் பார்க்குறதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பும். இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் போட் ஏறி நாங்கள் முதல்ல ஒரு கிராமத்துக்கு போயிருப்போம். இதுதான் வந்துட்டு சென்டர் மாதிரி. இந்த இடத்துல இருந்தால் போட் பயணங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்குமே போகுது. இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் எதிர் திசையில் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம்னு சொன்னாலே எங்களோட பயணம் முதல் போன தீவில் இருந்துட்டு பயணம் நிறைவடைஞ்ச மாதிரி. ஆனால் நாங்கள் இப்போ அதை கடந்து இப்போ பங்களாதேஷ் எல்லையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய வீடுகள் எல்லாமே எப்படி இருக்குமென்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரியான வீடுகள் இவை இந்த வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முதல் போட்ட காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு இந்த சக்மா இன மக்கள், அதாவது இந்த சக்மா இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் அதிகளவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்குள்ளே இந்த பகுதியில் இருக்கணும். ஸோ அவையே வந்துட்டு நாங்கள் போயிட்டு அவை இந்த கிராமம் எப்படி இருக்குன்றது எல்லாமே பார்த்துருப்போம். வேறு மேகாலயா, அஸ்ஸாம் அந்த பகுதியில் இருக்கணும். ஆனால் அவை வந்துட்டு எண்ணிக்கையில் கணிசமாக இருக்கணும். இங்கே தான் வந்துட்டு எண்ணிக்கையில் அதிகளவாக இருக்கணும். ஸோ நீங்கள் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். பிரதானமாக வந்துட்டு இங்கே மீன்பிடி தான். சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா புகை ஊட்டப்பட்ட மீன், புகை ஊட்டப்பட்ட இறைச்சி, புகை ஊட்டப்பட்ட மாமிசங்கள் அதில் தான் சாப்பிடணும். இதில் மூங்கில் இருந்து அந்த குருத்தில் வருந்தானே அதுலேயுமே வந்துட்டு காய வச்ச வத்தல் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும். எப்படியெல்லாம் உலகத்தில் மக்கள் வாழின்னு பார்த்தீங்களா. நாங்கள் கற்பனை கெட்டாத மாதிரியான வாழ்க்கை முறையை கொண்ட மக்கள் எல்லாருமே இருக்கணும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது, இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேயே. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலையை துண்டிக்கிற பழங்குடி மக்கள் எல்லாருமே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த போட் இதில் தான் நாங்கள் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷ் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடுகள், கடைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஆட்கள் விளையாடிக்கொண்டே இருக்கணும். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்டர் இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்டருக்கு வாரத்துக்கு ரோடுமே இருக்குது. ஆனால் ரோடு வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இங்கே வந்துட்டு மக்கள் அதிகளவாக வந்துட்டு இந்த படகுகளை தான் பயன்படுத்தி கொள்ளணும். இதில் பாருங்கள், டாடா ஸ்கை, டிஷ் டிவி எல்லாமே இருக்குது. அந்த பக்கமாக நாங்கள் அந்த நதி நிற்கிது. தண்ணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு தண்ணி டேங்க் தான் வச்சுருக்கணும். அதுக்குள்ளே அப்பப்போ நிரப்பிக் கொள்ளிக்கணும், தேவைப்படைகளை பயன்படுத்தி கொள்ளணும்.
இந்த பங்களாதேஷ் இந்தியா பார்டரில் இருக்கிற இந்த கடைசி கிராமத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கொர்ப்புச்சுவான்னு சொல்லினோம். கொர்ப்புச்சுவா தான் இந்த கடைசி கிராமத்தினுடைய பேர். ஸோ இந்த கிராமத்தில் இருந்துட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்கால பங்களாதேஷ் பார்டர் தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். வீடுகள் எல்லாம் பாருங்கள். இதே மாதிரியான வீடுகள் எல்லாம் வந்து மியான்மரில் கூட பார்த்துக்கொள்ளலாம். அப்படியே பாருங்கள், அந்த பக்கம் பங்களாதேஷ் தான் இருக்குது. வாட்ஸ் நேம்? Khotang Tui Pui. Hotlang Supi, Khotang Tui Pui. Hotong Supi, Tui Pui. Yupi, Tui. Dui. Pui. புய் Pui. ஹொட்லாங் துப்பி ஹொட்லாங் துப்பி பேர் வந்து உச்சரிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. Hatlang Tupi. இதில் நான் எழுத்து போடுறேன். எழுத்து போட்டேன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நதி தான் வந்து பார்த்திங்கன்னா போகுது. இந்த நதியில் தான் நாங்கள் பயணம் செய்து நாங்கள் இந்த கடைசி எல்லை கிராமத்துக்கு வந்திருப்போம். ஸோ இந்த நதி வந்துட்டு போய் சேர்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். The mountain is Bangladesh? ஓ அதில் தெரிகிற அந்த மலைத்தொடர், அந்த வீடுகள், அதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இருக்கிற பகுதி. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் பங்களாதேஷ். அதில் ஏதோ கட்டி கொண்டு வர இருக்கணும். சந்தோஷமா இருந்திருப்பான். இந்த நதியில் பிடிச்ச மீன்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஹட்டிட்டோ. ஹட்டிட்டோ ஹட்டிட்டோ பக்கில போட்டு தூக்கிட்டு வந்து மீனை காட்டுங்க ப்ரோ. ஜப்பானி மாஸ் also is there. இங்கே பாருங்க மீனை பாருங்க ஐயா. இந்தியா பங்களாதேஷ் போகிற அந்த நதியில் பிடிக்கப்பட்ட மீன், எல்லையில் பிடிக்கப்பட்ட மீன் என்ற சொல்லைக்கே எவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே நான் காட்டுறேன் இந்த எல்லை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. மியான்மர், பங்களாதேஷ் இந்த பகுதிகளில் இருக்கிற வீடுகளுமே இதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே இருந்து பார்க்கல நாங்கள் வந்த மாதிரி போட்டில் வேறு ஆக்களுமே அப்படியே வெறினோம். அப்படியே நாங்கள் இங்கே இருந்து அங்கால எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு காட்டுறேன். அவர் சொன்னவர் இந்த நதி வந்துட்டு இங்காலையும் போகுது அங்காலையும் போகுதாம். அந்த வீடுகள் இருக்கிற அந்த பகுதிகள் எல்லாமே வந்துட்டு பங்களாதேஷுக்குரிய பகுதி. அப்படியே இந்த கிராமத்தை போயிட்டு காட்டுறேன். பாருங்கள், ரோட் வசதி எதுவுமே இல்லை. எல்லா கிராமம் தானே, அதால் அவ்வளோத்துக்கு அபிவிருத்தி அடைஞ்சிருக்காது. இந்த மாதிரியான வீடுகளுக்குள்ளே எப்படி இருக்குமென்னு சொல்லியெல்லாம் நாங்கள் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கப்பா, ஏதோ ராஜஸ்தானுக்கு போன மாதிரி புழுதி பவுடர் மாதிரி இருக்குது. அப்படியே காட்டிக்கொண்டே வரேன். நீங்களுமே இங்கே வந்ததுக்குரிய ஒரு நேரடியாக வெராட்டிக்கும் வீடியோ மூலமாக நீங்கள் வந்த அனுபவம் கிடைச்சிக்கொள்ளும். அடுத்தது இங்கே இருக்கிற மக்கள், எங்களோட வந்த 2 பேர்கிட்ட நான் கதைச்சனால் அவை வந்து சொல்லிடணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவை வந்துட்டு இந்த பகுதியிலேருந்து இவர் தான். ஸோ மீனா, இவரோட பேர் வந்துட்டு மீனா. அவருமே வந்துட்டு இங்கேருந்து வேறு பகுதிகள் எதுக்குமே போனதே இல்லையா. அவை வந்துட்டு முழுவதுமாக வந்துட்டு இந்த மாநிலம், அதாவது மிசோரத்தில் மட்டும்தான் சுற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவை வந்துட்டு வேறு எந்த பகுதிக்குமே போனதில்லை. ஸோ இப்படித்தான் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையவே இருக்குது. பிரதர், யூ said you didn't went outside of the Mizoram, right? No Assam, no Meghalaya, nothing. Only stay in Mizoram. ஓ பார்த்தீங்களா, மிசோரத்தில் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கையே இருக்குது முழுமையாக. இந்த பகுதியில் அதிகளவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1-2 பேர் சின்ன சின்ன கடைகள் வச்சு பிஸ்னஸ் செய்யணும். அதிகளவான ஆட்கள் வந்து மீன்பிடியில் இருக்கணும். அதே நேரத்தில் விவசாயமுமே செய்யணும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்த நதியில் மீன் பிடிச்சு கொண்டு இருந்தவை. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் சோளம் அப்படி அவர்களுக்கு தேவையான அந்த பயிர்ச்சைகள் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல செய்து கொள்ளணும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. இதில் வந்துட்டு ப்ரோ வந்துட்டு கதைச்சி கொண்டு போனவர். யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? थोड़ा थोड़ा ज़्यादा नहीं. தோடா தோடா. யூ பீன் டு தமிழ்நாடு பிஃபோர்? ஓகே ஓகே. 2027. 2020? 7. Sorry, 2017. 2017. Yeah. 2017 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழ்நாடு வந்திருக்கிறார். இதில் லொரியல் வச்சு க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தவர். இப்போ நாங்கள் கதைக்கிறது வந்துட்டு தேங்க்யூ. ஸோ ஓகே ஓகே, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வந்து கேட்குறார். ஓகே, யூ டேக். बेंगलुरु का है. बेंगलुरु मालूम. அவன் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நாங்கள் தமிழ் தான் கதைக்கணும்னு சொல்லி. தமிழ் எங்கே வரைக்கும் பரவி இருக்கு பார்த்தீங்களா? யூ டேக். टूरिस्ट. டூரிஸ்ட்.
அப்படியே என்ன மறிச்சு பிடிச்சி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் வர்றாங்க. See you, bye bye. எங்களை பார்த்தோன்னே அவைக்கு ஏதோ நாங்கள் வெளிநாட்டாக்கள் வந்துட்டு முதல் தடவை இலங்கையில் வரைக்கும் எல்லாம் நாங்கள் போயிட்டு அவையோட ஃபோட்டோ எடுப்போம் தானே ஆசை. அதே மாதிரி என்ன மறைச்சி பிடிச்சி எடுக்கணும் ஃபோட்டோ. அப்படியே நாங்கள் இந்த கிராமத்தை அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். ஸோ இங்கால எல்லாமே வெறும் இதான் தான் இருக்குது. குழந்தை பிள்ளை வளர்ப்புதாங்கால அப்படியே வீடுகளையும் பார்த்து கொண்டே வாங்க நீங்கள். கடைசி எல்லை வரைக்குமே தமிழ் பரவி இருக்குது. அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஆட்டோ இல்லாமல் நிற்கிது, பஜாஜ் ஆட்டோ. 1-2 நல்ல வாகனங்கள் கூட நிற்கிது. எப்படி மக்கள் எல்லாம் வாழினும் உலகத்தில். இங்கே பாருங்க, 2 சின்ன குழந்தைகள் உள்ளுக்கு 2 அதில் விளையாடிக்கொண்டு நிற்கணும். இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோவா பயிரிட்டிருக்கணும். முட்டைக்கோசுன்னு சொல்லுவேன் தானே, அந்த கோவா, அடுத்தது சோளம், அங்கால கரிமிளகை, அதில் எல்லாமே பயிரிட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால பாலமும் ஏதோ கட்டி கொண்டிருக்கணும். இந்த பக்கத்தால் அப்படியே ரோட் வரும் போல் அப்படியே பாலம் ஏதோ கட்டுறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. எத்தனையோ போர்டர்கள் கடந்திருக்கிறோம். கென்யாவில் இருந்து உகண்டாக்கு நாங்கள் ஒரு போர்டரால் கடந்திருக்கிறோம். அந்த போர்டரால் கடக்கிறன்றதே கொஞ்சம் ஒரு தனி பிரியம் மாதிரி, ஒரு நாட்டினுடைய எல்லையில் வந்து நிற்கிறதே பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம்னு சொல்லி ஏன்னா ஒரு 5-10 வருஷம் கழித்து பார்க்க அவ்வளோ தெரியாது. ஆனால் ஒரு 50 வருஷம் கழிச்சிட்டு 50 வருஷம் இருப்பதும் தெரியலை. கடைசி காலங்களில் இதெல்லாம் மீட்டு பார்த்துட்டு பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச போர்டர் வந்து சிங்கப்பூர் மலேசியா போர்டர். ஈஸியாக இருந்துச்சு, எந்த கேள்வியுமே இல்லை. மெஷின் ஸ்கேன் பண்ணும், நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்கு அங்கால நாங்கள் போகிறது எல்லாமே கஷ்டம். ஸோ இந்த பகுதியிலே உங்களுக்கு நான் ஏழுமான வரைக்கும் காட்டிக்கொள்கிறேன். அந்த சைடுமே கொஞ்சம் கிராமங்கள் எல்லாமே இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தெரியுதா? இந்த பக்கம் அப்படியே பாலம். இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த கடைசி இடத்துல இருக்கிறோம். இதோடு வந்துட்டு அப்படியே போர்டர் முடியுது. அந்த பகுதி தான் அந்த அதில் தெரிகிற அது வந்து பங்களாதேஷ்க்குரிய பகுதி. நாங்கள் அங்கே நிற்க காட்டியிருப்போம். இந்தியாவில் இருந்துட்டு பங்களாதேஷை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்னோட சேர்ந்து நீங்களுமே. அந்த பாருங்கள், அந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்குரிய பகுதி. உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்தியாவினுடைய கடைசி புள்ளிக்கு வந்துட்டோம். இந்தியாவினுடைய கடைசி புள்ளி இந்த கருப்பாக தெரிகிறது வந்து போர்டர். நாங்கள் இப்போ வந்துட்டு இந்தியாவினுடைய பகுதியில் நிற்கிறோம். பக்கத்தில் தெரிகிறது வந்து இந்தியா பங்களாதேஷ் போர்டர். இந்த நதி தான் வந்து பிரிக்குது. இந்த நதியை பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக அப்படியே பிரிக்குது. இந்த நதியோடையே அப்படியே போர்டர் வருது. கடைசி புள்ளியில் நிற்கிறோம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நதி போயிட்டு இப்படி திரும்புதா. இந்த திரும்புகிற பகுதிக்கு அங்கால இந்த தெரிகிறது எல்லாமே பங்களாதேஷ் தான். இந்தியா பங்களாதேஷ் போர்டர் அப்படியே கண்ணுக்கு எதிரிலேயே தெரியுது பாருங்கள். அதில் வாகனங்கள் ஆக்கள் எல்லாமே நிற்கணுமா, அது எல்லாமே பங்களாதேஷ். அப்படியே நதி இப்படியே பிரித்து கொண்டு போகுது. அந்த நதிக்கு அந்த பக்கமாக இருக்கிற எல்லாமே பங்களாதேஷுக்குரிய பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் வேலைகள் நடக்குது, அதாவது ஒரு பாலம் போட போயினும். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பகுதி தானே. இந்தியா பகுதியிலேயே அந்த நதிக்கு அங்கால இருக்கிறதும் இந்தியா பகுதி தான். இந்த நதியோட அதுக்கு திரும்புது தானே, திரும்புறதுக்கு அங்கால உள்ளது தான் பங்களாதேஷ். ஸோ இந்த பகுதியில் எதிரிலேயுமே இந்தியாவுக்குரிய ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்துட்டு ரோட் வசதி போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நதியை மறைச்சு அப்படியே மண்ணுகளை கொட்டி அப்படியே பாலம் போட்டு கொண்டிருக்கணும். அங்கால இருந்துமே அப்படியே போடணும். கிட்டத்தட்ட பாலம் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொன்னால் இங்கேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு படகுகள் எதுவும் இல்லாமல் ஈஸியாகவே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் குறிப்பாக வந்து இந்த படகுகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய கொடி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ தான் போர்டர் எல்லை பகுதின்றதால எந்த நாட்டினுடைய படகுன்றதை அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்காக அதில் இந்திய கொடியுமே உங்களுக்கு இருந்தது பார்த்துருப்பீங்க. அந்த அவருக்கு பின்னால் தெரியுதா? இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு போக போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே இவ்வளவு இடத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்து தான் வீடியோக்கள் செய்கிறோம். நான் இல்லை, இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ போடுறாக்கள். ஸோ என்ன மட்டும் சொல்லிக்கொள்ளல, ட்ராவல் வீடியோ போடுறாக்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை நான் கதைக்கிற தமிழ் உங்களுக்கு விளங்குது இல்லையா என்னவோ தெரியல.
பார்வையாளர்கள் எல்லாமே குறைவாக தான் வருது. இதே வந்துட்டு நான் இலங்கையில் போட்டு வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு அங்கே வர வருமானம் வந்துட்டு காணுமையாக இருக்கும். எந்த விதம் கஷ்டப்படாமலுமே நான் அங்கேயே சுற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், வருமானமும் கையில் நிற்கும். ஆனால் இப்படியான இடங்களுக்கெல்லாம் விரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா விமான சீட்டு மற்ற எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செலவு. ஸோ கையில் யூடியூப்பில் வர வருமானம் எல்லாமே வந்துட்டு செலவாகவே போயிடும், எதுவுமே கையில் மிஞ்சாது. ஸோ வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் எனக்கு வந்துட்டு இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ தான் நாளடைவில் எனக்குமே இதே மாதிரியான இடங்களுக்கு கஷ்டப்பட்டு போய் வீடியோ செய்ய மனசு வரும். ஒரு 2 முழுமையான நாட்கள் மட்டுமே ஷேர் சூமோ இருக்குது தானே, பகிர்ந்து வர மாதிரியான டாக்ஸி அதில் தான் வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் முதல் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வீடியோவுக்கு நாங்கள் இப்படியே வாரோம். இதே வந்துட்டு சென்னையில் இருந்துட்டு நாங்கள் ஐஸ்வால் வந்ததுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000-7,500 வருது. ஆனால் அதே காசுக்கு நாங்கள் வெளியில் கூட போய்க்கொள்ளலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனோம்னு சொன்னால் ஐஎன்ஆரில் சொல்லிக்கொள்கிறேன். வெளிநாடுகளுக்கே பயணம் செய்து வீடியோக்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் இப்படியான விஷயங்களெல்லாம் காட்டணும், இப்படியெல்லாம் மக்கள் வாழின்னு பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வாரம். சரி அப்படியே காட்டிட்டோம், இதுலேருந்து இப்படியே வலிக்கிடுவோம். இங்கே இருந்துட்டு நாங்கள் வந்த பகுதியில் அப்படியே காட்டுறேன் பாருங்க. நாங்கள் அங்கேருந்து எங்களுடைய வீடியோ ஆரம்பித்து நாங்கள் போட்டில் வந்துட்டு அப்படியே இந்த பகுதியில் எல்லாமே காட்டிக்கணும் வந்த நான். எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்தியா பங்களாதேஷ் பார்டர். பங்களாதேஷுக்குள்ளேயுமே போகலாம் வீசா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஜோதிச்சினாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த பிரச்சனை போனது தானே, அதுக்கு பிறகு வீசா வந்துட்டு ஈஸியாக கிடைக்காதுன்றதுக்காக அந்த பிளானை வந்து தவிர்த்துட்டேன். நேபாள் போகிற ஐடியாவில் தான் நான் வந்தேன். நேபாளுக்கும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையான்னு தெரியலை. இதுக்கே பெரிய பட்ஜெட் எல்லாமே முடிஞ்சுது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் ஈஸியாக எல்லாமே வரையில ஐஸ்வாலில் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து வெளிக்கிட்டு கொல்கத்தா வழியாக ஃப்ளைட்டில் வந்துட்டு மிசோரம் வந்தாங்க. அதில் ஐஸ்வாலில் சுற்றி பார்த்துட்டு ஐஸ்வாலில் இருந்துட்டு ஒரு நாள் பயணம், ஒரு முழு நாள் பயணத்தில் நாங்கள் லுங்லே வந்து சேர்ந்தனாங்க. லுங்லேயிலேருந்து கிளபுங் வந்தனாங்க. கிளபுங் நேற்று வந்து சேர்ந்தனாங்க. அதுக்கு இன்னொரு நாள் கிளபுங்கிலேருந்து இப்போ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ சிரமப்பட்டு தான் உங்களுக்கு இந்த இடத்த காட்ட வந்திருக்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா உங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் வருதுதானே, நீங்கள் ஜாலியாக சுற்றுறீங்க, அதையும் பிற சிரமம் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொல்லி. சிரமப்பட்டு வாரதுக்கு காரணம் இப்படியான இடங்களை எங்களுக்கும் பார்க்க ஆசை, உங்களுக்கும் காட்டுறதுக்காக தான். இதில் வார காசு அப்படியே ட்ராவலுக்கே முடிஞ்சிடும், எதுவுமே கையில். அதுதான் கை காசு தான் ப்ரோ, கேட்டால் தான் தெரியும். கை காசுனா இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எப்படி அவங்களுக்கு காசுங்க, அப்படி கிடையாது. ரொட்டேஷனில் போய்கிட்டே போகும். இப்போ எடுக்கிற வீடியோ வந்து அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு இதை வச்சு தான் போடணும். அப்போ அந்த 2 மாதத்துக்கு உண்டான ரெவன்யூ சேர்த்து வச்சு வீட்டு செலவையும் பார்த்து அது கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி கடைசி நேரத்தில் காசு இருக்காது, டிக்கெட் போடுறதுக்கு யாரும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு இங்கே வரதுக்கு டிக்கெட் போட்டதே வேற ஒரு ஆள் தான். அவருக்கு நான் இதில் வர வருமானத்தில் ஒரு பங்கு கொடுப்பேன். பங்கு கொடுப்பேன்னா அவர் கொடுத்த காசு திருப்பி கொடுக்குறோம். அதான் கையில் என்னங்க சொன்ன மாதிரி ஒரு 30,000-30,000 வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளைட்டுக்கு எப்படி ஒரு 20,000 வந்துடும். 2 ஃப்ளைட் வந்துட்டு போகிறது, அப்புறம் இங்கே ஏதாவது சின்னதாக மாறுறது, தங்குறது, சாப்பாடு செலவு எல்லாமே போயிடும். அது 2 மாதத்தில் காலில் திருப்பி கொடுக்குறதா அப்படி தான். அது மாதிரி இப்போ யூடியூப் தொடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல உள்ளங்கள் வந்து நிறையனா நமக்கு வந்து இப்போ இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் செய்கிறதால ஈஸியாக இருக்குது. இல்லை எல்லாமே டிக்கெட்லேருந்து எல்லாமே கையிலேருந்து போட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதான் சரி, அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இந்த எல்லை பகுதி எப்படி இருக்குன்றதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களையும் வந்துட்டு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கலுங்க. இதே மாதிரி எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போகலாம்னு சொல்லி ப்ரோட்டையும் சொல்லுங்கள், எனக்குமே சொல்லுங்கள். நாங்கள் 2 பேருமே அடுத்தடுத்த நாடுகளுக்கு பயணம் செய்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த நாட்டுக்கு போகலாம்னு கூட சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களோ அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுவோம். எங்களோட வீடியோக்கள் எல்லாமே தகவல்கள் எல்லாமே உள்ளடங்கினதாக இருக்குது. ஸோ இதுக்கு முதல் வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்தா தான் தொடர்ச்சியாக இருக்கும். நாங்கள் கம்போடியா போயிருப்போம். கம்போடியாவில் போய்க்க இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் இருக்குது, அதே மாதிரி இருக்குது இந்த ஊர் எல்லாமே. இதில் பாருங்கள் சின்ன ஒரு கடை இருக்குது, ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு கடை. மேலே வந்துட்டு இந்த ஓலை மாதிரி எல்லாம் வேஞ்சு மூங்கிலால் தான் வீடுகள்லேருந்து எல்லாமே செய்து வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த வீட்டை எவ்வளோ அலங்கரித்து பூக்கண்டுகள் எல்லாமே வச்சுருக்கணும்னு சொல்லி. இந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்களை கொஞ்சம் வினோதமான ஆக்களாக பார்க்கணும். ஏனெண்டா தமிழ்நாடு அந்த சைடில் இருந்து வந்திருக்கிறதால அவன் தோற்றத்துலேருந்து எங்களோட தோற்றம் வந்து மாறுபட்டதாக இருக்கும். அதால் வந்து நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க,
பாதி ஹிந்தியில் எங்கள்கிட்ட கேட்கணும், நாங்கள் ஹிந்தி தான் கதைப்போம்னு சொல்லி. நாங்கள் தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டில் எந்த வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்கணும். வேணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு தெரியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகளவாக இந்த வணிகம், பொருளாதாரம், கல்வி எல்லாத்துலேயுமே மேம்பட்டுருக்குன்றதால இங்கே இருந்து அங்கே வந்து வேலை செய்விட்டு தானே. ஸோ அவையை பற்றி தெரிஞ்சதால் அவன் வந்துட்டு தமிழ்நாடான்னு சொல்லி எங்களை அந்த சந்தோஷமாக பார்க்கணும், பெரியாக்கள் மாதிரி மரியாதையாகவும் பார்க்கணும். அடுத்தது இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா சுமோ கோல்டு இருக்குது தானே, அந்த வாகனம் தான் பயன்படுத்தினோம். காரணம் வந்துட்டு அந்த வாகனங்கள் வந்துட்டு அதிகளவாக சுமைகளை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வாரது இல்லைன்னு சொல்லி ப்ரோ சொன்னவர். அந்த வாகனம் தான் ஃபுல்லாகவே பாவிக்கணும். அதுக்கு மேலே எல்லா பேக்களையும் அடுக்கிட்டு அந்த வண்டி வந்துட்டு வரும். ஒரு 10 பேரை ஏற்றி கொண்டு வரும். வந்தாலே அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் பயணம் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது இந்த பகுதியில். அதாவது மலசல வசதி கூடம் இல்லை, மலசல கூட வசதி எல்லாமே இந்த பகுதியில் வந்துட்டு அதிகளவாக இல்லை, குறைவாக தான் இருக்குது இந்த பகுதிகளில். இந்த எல்லா பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் சும்மா ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கணும். எப்படி விளையாடணும் பண்ணுறதை காட்டுறேன். சும்மா தடியில் வந்துட்டு கோல் போஸ்ட்டை வச்சுட்டு சும்மா அப்படியே விளையாடி கொண்டிருக்கணும். எப்படி இருக்குது இந்த இடத்துல என்று பாருங்கள். இந்த பக்கமாக 1-2 சின்ன கடைகளுமே இருக்குது. இது ஒன்று தான் நான் இந்த பார்டர்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு கடை. இதை தவிர்த்து வேறு கடைகள் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல சக்மா மக்களுடைய வீடுகள் ஆரம்பத்துலேருந்து கட்டி கொண்டிருக்கணும். இதை பார்த்திங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாகவே மூங்கில் வந்து அறுத்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து உதவி செய்து இதில் வீடுகளை கட்டி கொண்டிருக்கணும். இது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் வீடுகள் இருக்குது. இதில் பாருங்க, மூங்கில் வந்துட்டு ஏதோ செய்து கொண்டிருக்கணும். இதில் நான் நினச்சேன்னா மூங்கில்னு சொல்லி, இது மூங்கில் இல்லை, வேறு ஏதோ ஒரு தாவரத்தில் இதண்டினம் சாப்பிடினம். இப்படி ஒவ்வொருத்தர் எல்லாமே பக்கத்தில் இருந்துட்டு தங்களுக்கு தேவையான உணவு அதுகளுக்கானது எல்லாத்தையுமே எடுக்கணும். இங்கே பாருங்கள், அது ஏதோ தண்டை வந்து வெட்டினோம். இந்த தண்டு அதில் அப்படியே வெளித்தோலை உரிச்சோன்னா அப்படியே குருத்து மாதிரி வருந்தானே, அதைத்தான் இப்படி எடுக்கணும், சமைக்கிறதுக்கு பயன்படுத்த போயிடும் போல். நாங்கள் டிப்ளிபா போயிருப்போம் தானே, இதுக்கு முதல் வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு இதே மாதிரி இருந்தது. இதை வந்து அப்படியே ஒரு கொத்தாக சேர்த்து வச்சுட்டு இப்படியே எடுத்து இந்த வீடுகள் அதுகளை வந்து கூட்டுறதுக்காக பயன்படுத்தினோம், தூசு தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கால வீடுகள் தெரியுது. இதில் கீழே அப்படி பள்ளத்தாக்கு மாதிரி போகுது. அந்த வீடுகளுக்கு போகிறதுக்கு சின்னனா ஒரு மண்ணிலே செஞ்ச பாலம் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. எப்படி இடத்துல இந்த இடங்கள் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மற்றது இந்த பகுதிகள், இந்த மிசோரம், ஐஸ்வால், அசாம், இந்த நாகாலாந்து, இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளனையை வந்து இருட்டிடும். குறிப்பிட்டு சொல்கிறேன்னா ஒரு 5 மணி 5:30 எல்லாமே இருட்டிடும். இப்போ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். நாங்கள் இதிலேருந்து அதுக்குள்ளே 22 கிலோமீட்டர் பயணம் செய்து போகணும். நாங்கள் இங்கேருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த பகுதியை நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி. அதுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியலை. அங்காளி பக்கத்தால் நான் இங்கே சுற்றி வரணும். ஆனால் இந்த குடியிருப்புகள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே வந்து சோலார் பேனல் வச்சுருக்கணும். அந்த சோலார் பேனலில் தான் இன்றைக்கி மின்சார வசதி இணைப்புகள் எல்லாமே இருக்கும் போல். நீ பாருங்கள், அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடித்திருக்கிற பகுதியில். எனக்கு தெரிஞ்சு இங்கே வரைக்கும் நான் கதைச்சாக்கள் எல்லாருமே இதுக்கு முதல் கிராமத்துலேருந்து நாங்கள் வந்திருப்போம் தானே, அவையே வந்துட்டு இந்த மிசோரம் பகுதியிலேருந்து வேறு எந்த பகுதிக்கும் போகலையா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த எல்லா பகுதியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி வேறு இடங்களுக்கெல்லாம் போயிருக்க சந்தர்ப்பம் இருக்குது. அதே இதில் இந்த மக்கள் எல்லாருமே மியான்மர் இருக்குது தானே, பர்மாவுக்கு எல்லாருமே போயிட்டு வேலை செய்துட்டு வருவினுமான்னு சொல்லி அறிஞ்ச நான். ஸோ ஈஸியாகவே பார்டரை கடந்துட்டு வேலை செய்யணுமா, குறிப்பிட்ட மாதம் அங்கே தங்கி நின்று வேலை செஞ்சுட்டு அங்கே இருந்துட்டு இந்த பகுதிகளுக்கு திருப்ப வருவினுமா. அங்கே சம்பளங்கள் எல்லாமே கொஞ்சம் கூடன்னு சொல்லி சொன்னவ. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் இதில் இருந்துட்டு திருப்ப 22 கிலோமீட்டர்கள் இந்த ஆற்றுப்படுக்க வழியாக இந்த படகுல பயணம் செய்யணும். அதில் பார்த்திங்கனாலே தெரியும், மோட்டர் பைக் எல்லாமே கொண்டாந்துருக்கணும். மோட்டர் பைக்கை பாருங்கள், ஒரு போட்டில் போட்டு கிடத்தி இந்த பலகைகள் அவர்களுக்கு கட்டிடங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் திருப்ப இந்த வழியாக நாங்கள் அப்படியே போக வேணும்.
ஸோ இதுலேருந்து நாங்கள் அப்படியே எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இந்த படகுகளில் இருந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாமே வெளியில் கொண்டு வந்து வச்சா பிறகு நாங்கள் இதில் இருந்துட்டு அங்கால அப்படியே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.